ஸ்ரீ காசி காண்டம் 80ஆம் அத்தியாயம். மனோரத திருதியா என்ற விரதம். ஸ்கந்தன் கூறினார், கலசத்தில் பிறந்தவரே, அந்த அற்புதமான சம்பவத்தை கண்ட ஜெகதாம்பிகை வணங்குபவர்களின் துன்பத்தை அளிக்கும் பெரிய பகவான் சம்புமூர்த்தியை வணங்கி கூறினார். அனிபிகா கூறினார், மகாபிரபுவே, மகேஸ்வரரே, மிருகத்தனமான மனிதர் அல்லாத உயிரினங்கள் கூட உலக இருப்பிலிருந்து விடுபடுவதற்கு உதவுவது இந்த பீடத்தின் மகத்துவமாகும். எனவே தர்ம பீடத்தின் சக்தியை புரிந்து கொண்ட நான் துர்ஜடியே இன்று முதல் தர்மேஸ்வரரின் அருகிலேயே இருப்பேன். இந்த லிங்கத்தின் பக்தர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற நான் எப்போதும் உதவுவேன். ஈஸ்வரர் கூறினார், தேவி, நல்லவர்கள் தங்கள் விருப்பங்களை உணர உதவும் இந்த தர்ம பீடத்தை ஏற்றுக்கொண்டு ஆதரிப்பதில் தாங்கள் நன்றாக செய்திருக்கிறீர்கள். அவர்கள் மட்டுமே அனைத்தையும் அனுபவிப்பவர்கள். அவர்கள் மட்டுமே அனைவராலும் மதிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள். விஸ்வபுஜே, இங்கே தம்மை வணங்குபவர்கள். விஸ்வபுஜே, விஸ்வத்தின் பிரபஞ்சத்தின் தோற்றம், வாழ்வாதாரம் மற்றும் அழிவிற்கு காரணம் வழங்குபவர். காரணம், உலகெங்கிலும் உள்ள மக்கள் உங்களை இங்கே வணங்குகின்றார்கள். தூய ஆன்மாக்களை கொண்ட மனிதர்களாக மாறுவார்கள். மனோரத திருதியா என்று அழைக்கப்படும் 3வது சந்திர நாளில் சைத்திரத்தின் பிரகாசமான பாதியில் யாராவது தங்களுக்கு பக்தி சடங்குகளை செய்தால் அவர் விரும்புவது எனது ஆசீர்வாதங்களால் நிறைவேறும். அன்பானவரே, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்கள் விரதத்தை செய்யும் பக்தன் அனைத்து ஆசைகளையும் உணர்ந்து இறுதியில் ஆன்மீக அறிவை பெறுகின்றான். தேவி கூறினார், பகவானே, இதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மனோரத திருதியா எந்த வகையான விரதம்? கதை என்ன? பலன் என்ன? யாரால் இது அனுசரிக்கப்பட்டது? ஈஸ்வரர் கூறினார், தேவியே, உலக வாழ்விலிருந்து மீட்பவரே, தாங்கள் கேட்டதற்கு நான் பதிலளிக்கிறேன். இந்த மனோரத விரதம் மிகப்பெரிய ஒன்றை விட பெரிய ரகசியம். பூலோமாவின் மகள், அதாவது சாசி, முன்பு சில ஆசைகளை அடைய ஒரு பெரிய தவம் செய்தாள். ஆனால் தவத்தின் பலனை பெறவில்லை. அதன் பிறகு அவள் மிகுந்த பக்தியுடன் என்னை மகிழ்ச்சியுடன் வணங்கினாள். அவளுக்கு இனிமையான மெல்லிசை குரல் இருந்தது. அதில் உள்ள ரகசியம், மறைமுகமாக இசையுடன் அவள் வழிபட்டாள். அவள் மென்மையான மற்றும் இனிமையான பாடலால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தாலா, காலத்தை வென்று அமைப்பு, தாது, தானஸ், மானா மற்றும் காலா ஆகியவை சிறந்தவை. நான் கூறுகிறேன், பூலோமஞ்சா, நீங்கள் பெற விரும்பும் வரத்தை கூறுங்கள். இந்த சிறந்த பாடலாலும் லிங்கத்தின் வழிபாட்டாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பூலோமஜா கூறினார், தேவர்களின் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தால், மகாதேவரே, மகாதேவியின் அன்பிற்குரியவரே, நான் போற்றும் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். அவரின் கணவராக இருக்கட்டும். எல்லா தேவர்களுக்கும் மத்தியில் மதிக்கப்படுபவர், எல்லா தேவர்களுக்கும் மிகவும் அழகானவர், தொடர்ந்து யாகங்களை செய்பவர்களில் மிகச் சிறந்தவர். பவனே, தாம் இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்து விரும்பியபடி அழகையும் விரும்பியபடி மகிழ்ச்சியையும் விரும்பியபடி ஆயுள் காலத்தையும் எனக்கு வழங்குவீராக. மகிழ்ச்சிக்கான மனமார்ந்த விருப்பத்துடன் நான் என் கணவருடன் உடல் ரீதியான தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அந்த உடலை துறந்த பிறகு எனக்கு வேறொரு உடல் கிடைக்கட்டும். பவரே, உலக இருப்பை அளிப்பவரே, லிங்க வழிபாட்டின் மீதான எனது பக்தி சிறந்ததாக இருக்கட்டும். முதுமை மற்றும் மரணத்தை நீக்கட்டும். கணவர் பிரிந்தாலும் ஒரு கணம் கூட எனக்கு விதவைத்தனம், அதாவது வைதவ்யம் ஏற்படலாகாது. மகாதேவரே, ஆனால் என் கற்பு மீறப்படக்கூடாது. ஸ்கந்தன் கூறினார், பௌலோமியின் இந்த விருப்பத்தை கேட்டதும் புறங்களை அழித்த இறைவன் ஒரு கணம் ஆச்சரியம் கொண்டார். புன்னகையுடன் அவர் கூறினார், ஈஸ்வரனார் கூறினார், பூலோமாவின் மகளே, நீ நேசித்த இந்த ஆசையை ஒரு விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நிறைவேற்றுவாய். பெண்ணே, புலன்களை கட்டுப்படுத்தி அதை செய்வாய். மனோரதாத்ரியை அனுசரிப்பதன் மூலம் அது நிறைவேறும். அதன் நிறைவேற்றத்திற்காக நான் விரதத்தை விவரிக்கிறேன். அதை சொன்னபடி செய். மிகுந்த தாம்பத்திய பேரின்பத்தை தரும் அந்த விரதம் செய்யப்பட்டால்
பெண்ணே, உன் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். புலோமா கன்யா கூறினார், சம்புமூர்த்தியே, கருணை கடலே, வணங்கும் உயிரினங்களுக்கு அனைத்தையும் வழங்குபவரே, அந்த விரதம் என்ன இயல்புடையது? அதன் செயல்திறன் என்ன? அங்கு எந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும்? அதை எப்போது செய்ய வேண்டும்? நடைமுறை முறை என்ன? இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவபெருமான் அவளிடம் கூறலானார். ஈஸ்வரனார் கூறினார், பௌலோமி, அந்த அற்புதமான விரதம் மனோரத திருதியை அனுசரிக்க வேண்டும். 20 கரங்களை கொண்ட விஸ்வபூஜா கௌரி தேவியை வணங்க வேண்டும். விரதத்தை அனுஷ்டிப்பவர் ஆசா விநாயகரை தெய்வத்தின் முன் வணங்க வேண்டும். அவர் வரத்தை வழங்குபவர் மற்றும் தனது கரங்களின் சைகைகளால் பயத்திலிருந்து விடுதலையை வழங்குபவர். ஒரு ஜபமாலை மற்றும் இனிப்பு பண்டம் கைகளில் வைக்கப்படும். சைத்ர சுக்ல திருதியைக்கு முந்தைய நாள் பக்தர் முதலில் பற்களை சுத்தம் செய்கிறார். மாலை சடங்குகள், சந்தியா பிரார்த்தனைகள் போன்றவை செய்த பிறகு அவர் முழு திருப்திக்காக அல்ல, மிதமான அளவில் உணவை உட்கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தி புலன்களை அடக்கி அவர் தூய்மையாக இருக்க வேண்டும். தொடப்படுவதற்கு தடை செய்யப்பட்டவர்களின் தொடுதலை தவிர்த்து மனதை தெய்வத்தின் மீது நிலை நிறுத்த வேண்டும். பின்னர் அவர் முறையாக விரதத்தை ஏற்க தீர்மானிக்க வேண்டும். குறையற்ற தாய் விஸ்வபூஜா, காலையில் நான் விரதத்தை கடைபிடிப்பேன். என்னுடைய ஆசை நிறைவேற அங்கேயே இரு. சுருக்கமாக விரதத்தை கூறி முறையாக ஏற்றுக்கொண்ட பிறகு இரவில் நல்ல விஷயங்களை குறித்து தியானித்து உறங்கச் செல்ல வேண்டும். விவேகமுள்ள பக்தர் அதிகாலையில் எழுந்து அத்தியாவசியமான தினசரி வழக்கத்தை செய்ய வேண்டும். சவுக்கா மற்றும் ஆச்சமன போன்ற சவுக்கா சுத்திகரிப்பு சடங்குகளுக்கு பின்னர் அவர் அசோக மரத்தின் பல் துலக்கும் கிளையை எடுக்க வேண்டும். இது மங்களகரமானது மற்றும் அனைத்து துக்கங்களையும் அளிக்கிறது. பகல் வழக்கம் முறையாக முடிக்கப்பட்டு விதிக்கப்பட்ட விதிகளை அறிந்த சிறந்த பக்தர் மாலையில் மீண்டும் நீராடுவார். தூய புதிய ஆடைகளை அணிந்து கௌரி தேவியை வழிபட வேண்டும். ஆரம்பத்தில் விநாயகரை கிருத்தபூர இனிப்பு நெய்வேத்திய பிரசாதத்துடன் வழிபட வேண்டும். பின்னர் பக்தர் விஸ்வபூஜாவை சிறந்த அசோக மலர்களால் வழிபடுகிறார். அசோகவர்த்தி, அசோக திரியின் திரி, நெய்வேத்திய பிரசாதம், அகல் லோச்சம், தூபம் போன்றவற்றை வழங்க வேண்டும். தெய்வத்தின் மீது குங்குமப் பொடி தடவப்படுகிறது. பின்னர் ஏக பக்த ஒரு உருண்டை அரிசி, அசோகவர்த்தி விளக்கு மற்றும் அழகான கிருத்த புறங்களுடன் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு சைத்ர திருதியா பூலோமாவின் மகளே கடந்து செல்கிறது. பக்தர் வைசாகத்தில் தொடங்கி பால்குணத்தில் முடிவடையும் அனைத்து திருதியைகளிலும் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். பல் துலக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கிளைகளை சரியான வரிசையில் விவரிக்கிறேன். மங்களாக பயன்படுத்தப்படும் பொருள்களையும் மலர்களையும் நான் விவரிக்கிறேன். மங்களகரமான விரதங்களின் பெண்ணை, கணநாயகர் மற்றும் தெய்வத்தின் நெய்வேத்தியத்தை நான் விவரிக்கிறேன். ஏக பக்தருக்கு சமைத்த உணவையும் நான் விவரிக்கிறேன். விரும்பிய பலனை பெறுவதற்காக அவற்றை கேளுங்கள். பின்வரும் கிளைகளை பல் துலக்க பயன்படுத்த வேண்டும். அந்த 11 மாதங்களில் உரிய வரிசையில் ஜம்பு, அபாமார்கா, கதிர, ஜாதி, சூத, கடம்பகா, பிலக்ஷ, உதும்பரா, கர்ஜூரி, பிஜபூரி மற்றும் தாடிமி. விரதத்தை கடைபிடிக்கும் நபர்கள் பல் துலக்கும் கிளைகளை எடுக்க வேண்டிய மரங்கள் இவை. பெண்ணே, மங்களம் பின்வருமாறு இருக்கும். சிந்தூரா குங்குமம், அகல்லோச்சம் கஸ்தூரி, சந்தனம், சிவப்பு சந்தனம், கோரோச்சனம், தேவதாரு, தாமரை விதை, மஞ்சள் 2 மாதங்களுக்கு மற்றும் யக்ஷகர்தமா. முந்தையவற்றில் ஏதேனும் அல்லது அனைத்தும் கிடைக்கவில்லை என்றால் யக்ஷகர்தமா பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த யக்ஷகர்தமம் தேவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. இது பின்வருமாறு தயாரிக்கப்படுகிறது. 2 பங்கு கஸ்தூரி, 2 பங்கு குங்குமப்பூ, 3 பங்கு சந்தனம் மற்றும் 1 பங்கு கற்பூரம் ஆகியவற்றை எடுத்து கொள்ளுங்கள். களிம்பை பூசிய பிறகு பக்தர் மலர்களால் வழிபட வேண்டும். அவற்றையும் நான் குறிப்பிடுகிறேன். மலர்கள் பாதாளம், மல்லிகை, தாமரை, கேதகி, கரவீரம், அல்லிகள், ராஜசம்ப, நந்தியாவர்த்தம், ஜாதி, குமாரி மற்றும் கர்ணிகாரம்.
ஏதேனும் மலர் கிடைக்கவில்லை என்றால் அதன் இலையை பயன்படுத்தலாம். இந்த மலர்கள் அனைத்தும் கிடைக்கவில்லை என்றால் பக்தர் தனக்கு கிடைக்கும் சில நறுமணம் கொண்ட மலர்களால் வழிபட வேண்டும். கார்த்திகை மாதத்தில் விக்னேஸ்வரருடன் நைவேத்தியமாக பின்வரும் பொருள்களை மகிழ்ச்சியுடன் தெய்வத்திற்கு வணங்கலாம். கரம்பம், தயிர் கலந்த மாவு, தயிருடன் கலந்த அரிசி, மாம்பழச்சாறுடன் கஞ்சி, பானிகாஸ், பதகாஸ், சர்க்கரையுடன் பால் கொழுக்கட்டை, பச்சை பயிறு மற்றும் நெய்யுடன் அரிசி. மாக மாதமான மாசி மாதத்தில் இந்திரிகா லட்டு மற்றும் அற்புதமான லம்பசிகாவை வழங்க வேண்டும். பால்குண மாதத்தில் அதாவது பங்குனி மாதத்தில் சர்க்கரையுடன் சேர்த்து நெய்யில் வறுத்த முஷ்டிகாவை நைவேத்தியமாக வழங்க வேண்டும். நெய்யில் வழங்கப்படும் உணவு ஏக பக்தத்திற்கு ஒரே உணவு பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு பக்தர் நைவேத்தியமாக அதே உணவை உட்கொள்வது அழிவை ஏற்படுத்தும். அவர் மாயமாகிறார். இவ்வாறு ஒரு வருடம் பக்தர் வழிபட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் திருதியை அன்று வழிபட வேண்டும். விரதத்தை நிறைவு செய்ய பக்தர் தரையில் நெருப்பை வழிபட்டு ஜாத வேதச மந்திரத்தை மீண்டும் மீண்டும் கூறி எள், வெண்ணெய் மற்றும் பண பரிசுகளை வழங்க வேண்டும். விரதத்தை செய்யும் பக்தர் விதிகளின்படி 108 ஆகுதிகளை வழங்க வேண்டும். வழிபாடு எப்போதும் இரவில் செய்யப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. உணவு எப்போதும் இரவில் எடுக்கப்படுகிறது. அந்த ஹோமமும் இரவில் செய்யப்படுகிறது. ஷமாபனாவும் மன்னிப்பு வேண்டுதல் இரவில் செய்யப்படுகிறது. கௌரி தேவி மற்றும் விநாயக பெருமானை இந்த 2 மந்திரங்களால் வழிபட வேண்டும். பெண்ணே, விக்னேஸ்வரரின் இந்த பக்திமிக்க வழிபாட்டையும் சேர்த்து ஏற்றுக்கொள். உங்களுக்கு நமஸ்காரம். விஸ்வபுஜா, என் விருப்பத்தை விரைவாக நிறைவேற்றுவாயாக. தடைகளை அளிப்பவரே, தங்களுக்கு நமஸ்காரம். ஆசா விநாயகரே, விஸ்வபுஜாவுடன் சேர்ந்து என் விருப்பத்தையும் நீங்கள் எனக்கு வழங்குகிறீர்கள். சங்கமத்தின் போது விரதத்தை முன்னிட்டு பின்வருவனவற்றை பரிசாக வழங்க வேண்டும். பருத்தி மெத்தையுடன் கூடிய ஒரு படுக்கை, தலையணை, விளக்கு வைக்க ஒரு பொம்மை மற்றும் ஒரு கண்ணாடி. தலைமை குருவையும் அவரது மனைவியையும் படுக்கையில் அமர வைக்க வேண்டும். விரதத்தை அனுசரிக்கும் பக்தர் அவர்களை மகிழ்ச்சியுடன் ஆடைகள், கரங்கள் மற்றும் செவிகளுக்கு ஆபரணங்கள், இனிப்பு வாசனை திரவியங்கள், சந்தன குழம்பு, மாலைகள் மற்றும் பண பரிசுகளால் கௌரவிக்க வேண்டும். விரதத்தை முழுமையாக்க அவர் ஒரு பால், பசு, பயன் மற்றும் இனிப்பு பொருட்கள், குடை, பாதசாரிகள் மற்றும் தண்ணீர் பானை ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். ஆச்சாரியரை இவ்வாறு உரையாற்ற வேண்டும். மனோரத திருதியா விரதத்தை நான் செய்துள்ளேன். அது குறைபாடாகவோ அல்லது தேவையற்றதாகவோ இருந்தால் அது உங்கள் வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களில் சரியாக சமநிலைப்படுத்தப்படட்டும். பின்னர் பக்தர் குருவிடம் விடை பெறுகிறார். பிந்தையவர் அப்படியே ஆகட்டும் என்று கூறுகிறார். பக்தர் கிராமம் போன்றவற்றின் வெளிப்புற எல்லை வரை குருவை பின்பற்றுகிறார். பக்தரின் சக்திக்கு ஏற்ப மற்றவர்களுக்கும் தானங்கள் வழங்கப்படுகின்றன. இரவு முழுவதும் தங்கி இருப்பவர்களுடன் சேர்ந்து நல்ல நகைச்சுவையுடன் கழிக்கப்படுகிறது. சதுர்த்தி நாளில் காலையில் 4 சிறுவர்கள் மற்றும் 12 கன்னி பெண்களை நறுமண மாலைகளால் கௌரவித்து முறையாக உணவளிக்க வேண்டும். இவ்வாறு இந்த தூய விரதம் முழுமையடைகிறது. ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த சிறந்த விரதத்தை அனைவரும் செய்ய வேண்டும். ஒரு முழு வருடம் இந்த விரதத்தை செய்யும் ஒரு பிரம்மச்சாரி ஒரு உன்னத குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகிழ்ச்சியான மனைவியை பெறுவான். அவள் அவனது மன விருப்பங்களை உன்னிப்பாக கண்காணிப்பாள். அவள் கற்புடையவளாக இருப்பாள். துன்பகரமான உலக இருப்பு என்ற கடலிலிருந்து அவனை மீட்டு விடுவாள். ஒரு கன்னிகை ஒரு கணவனை பணக்காரனாகவும் அனைத்து நல்ல குணங்களுடனும் பெறுவாள். உயிருள்ள கணவனை கொண்ட ஒரு நல்ல பெண் கணவனின் மகள்களையும் தடையற்ற தொடர்ச்சியான மகிழ்ச்சியையும் பெறுவாள். ஒரு துரதிருஷ்டவசமான பெண்
அதிர்ஷ்டசாலியாக மாறுவாள். ஒரு ஏழை பணக்காரர் ஒரு விதவை அடுத்த பிறவியில் ஒருபோதும் விதவையாக மாட்டாள், வைதவ்யம் அடைய மாட்டாள். ஒரு கர்ப்பிணி பெண் நீண்ட ஆயுளை கொண்ட ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். ஒரு பிராமணன் எல்லா அதிர்ஷ்டத்தையும் அளிக்கும் கல்வியை பெறுவான். இந்த விரதத்தை கற்பிப்பதன் மூலம் அரியணையிலிருந்து இறக்கப்பட்ட மன்னன் தனது ராஜ்யத்தை மீண்டும் பெறுவான். ஒரு வைசியன் லாபத்தை பெறுகிறான். ஒரு சூத்திரன் தான் விரும்பிய அனைத்தையும் அடைகிறான். பக்தியை தேடுபவன் பக்தியை பெறுகிறான். செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தை பெறுவான். காம வெறி கொண்ட மனிதன் தான் விரும்பும் அனைத்தையும் பெறுவான். முக்தியை தேடுபவன் முக்தியை பெறுவான். மனோரத திருதியின் விரதத்தை செய்வதன் மூலம் பக்தர் தாங்கள் விரும்பும் எந்த விருப்பத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள். ஸ்கந்தன் கூறினார். சிவபெருமானிடமிருந்து இதை கேட்டதும் பௌலோமி மனதில் மகிழ்ச்சி அடைந்தாள். பக்தியுடன் கரங்களை கூப்பி அவள் மீண்டும் விஸ்வேஸ்வரிடம் கேட்டாள். பகவான் சதாசிவரை, பக்தர்கள் இந்த விரதத்தை வேறு எங்காவது செய்தால் அவர்கள் என்னையும் ஆசா விநாயகரையும் எப்படி வழிபடுவார்கள்? சிவபெருமான் கூறினார். எல்லா சந்தேகங்களையும் விரட்டும் தேவியே, தாங்கள் பொருத்தமாக கேட்டீர்கள். விஸ்வா, தாங்கள் வாரணாசியில் நேரடியாக தெரிகிறீர்கள். எனவே நீங்கள் அங்கு வழிபடப்பட வேண்டும். அனைத்து நம்பிக்கைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் எண்ணற்ற தடைகளை நீக்கி எனது புனித தலத்தின் மகிமையை தேடும் ஆசா விநாயகருடன் நீங்கள் வழிபடப்படுவீர்கள். இந்த விரதத்தை வேறு இடங்களில் செய்பவர்கள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் விரைவாக அழைத்து வந்து தொலை தூரத்தில் இருப்பவர்களை வணங்கி அவர்களின் ஆசைகளை உணர்ந்து திருப்திப்படுத்த வேண்டும். விஸ்வா, அவர்கள் தங்களுடைய தங்க சிலைகளையும் 5 கிருஷ்ணர்களுக்கு மேல் எடையுள்ள தங்கம் கொண்ட விக்னேஸ்வரரின் சிலைகளையும் செய்ய வேண்டும். பக்தர் விரதத்தின் முடிவில் 2 உருவங்களையும் ஆச்சாரியாருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இந்த விரதத்தை ஒரு முறை கூட செய்தால் விரதத்தை செய்பவர் பாக்கியவான் மற்றும் திருப்தி அடைவார். பின்னர் தேவி இந்த சிறந்த விரதத்தை கேட்ட பிறகு புலோமஞ்சா அதை செய்து அவள் மனதில் விரும்பிய விதத்தில் தன் விருப்பத்தை உணர்ந்தாள். வசிஷ்ட மாமுனிவரை அருந்ததி தேவியும் அத்ரி முனிவரை அனுசுயா தேவியும் பெற்றனர். அனைத்து மகன்களிலும் மிகச் சிறந்தவரான துருவனை மன்னன் உத்தான பாதனிடமிருந்து சுனீதி பெற்றாள். இந்த விரதத்தை மீண்டும் செய்வதன் மூலம் சுனீதியின் துயரமும் மறைந்தன. 4 கரங்களை கொண்ட கணவரை திருப்பார்கடலின் திருமகளான லக்ஷ்மி தேவி பெற்றாள். ஏன் இன்னும் கூற வேண்டும்? சிறந்த இடுப்புகளின் பெண்ணே, இந்த விரதத்தை யாராவது செய்தால் எல்லா விரதங்களையும் அவர் செய்ததை போன்றது. ஒரு விவேகமுள்ள மனிதன் இந்த புண்ணிய கதையை மன ஒருமைப்பாட்டுடன் கேட்க வேண்டும். அவன் மங்களகரமான முக்தியை அடைகிறான். எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். 80ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.